ஓகே ப்ரோ, இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கடையை தான் ப்ரோ ஓட்டணும்னு சொல்லி ஓட்டிகிட்ருக்குறோம். உளுந்து வச்சிட்ருக்காரு அப்பா. அங்கே என்னடா இது வயலுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன்னு பார்க்காதீங்க. நான் வரங்காட்டியே போயிட்டு உளுந்து வாங்கிட்டு வரங்காட்டி இவங்க வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க காட்டுக்கு. நம்ம ஜாயின்ட்டு ஓடிட்டுருக்கு. 2 நாளாக வீடியோ யாவரலின்னு கேட்காதீங்க ப்ரோ. எடிட் பண்ணேன், அது என்னமோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அப்லோடே ஆகல அது. அப்புறம் கடைசியாக வீடியோலாம் கரெக்டாக ஆயிடுச்சு. அதனால் 2 நாளாக இன்றைக்கி தான் வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இவர் தான் ப்ரோ நம்ம வண்டிக்கு வந்த புதுசாக டிரைவரு. இனிமேல் ரெகுலர் பண்ணியாச்சு. ரெகுலராக கேசவன், அப்புறம் இவர் கவிராஜ், 3 பேர் வருவாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா லோ தேர்டில் 1200 RPM ஓடிட்டுருக்குது ப்ரோ. உளுந்துங்கிறதுனால நம்ம காடு தாங்காட்டி கொஞ்சம் பொறுமையாக ஓட்டிகிட்ருக்குறோம். ஃப்ரண்ட் டயர் பெரிய டயர் இருக்கிறதுக்கும் அந்த மூலையில் திரும்புறதுக்குலாம் கொஞ்சம் லோடு வாங்குது ப்ரோ. அதுதான் இதில் ஒரு பிரச்சனை. சின்ன டயராக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இவர் தான் பெரிய டயர் இருக்கிறதுக்கு திரும்பவே மாட்டேங்குது. வண்டியும் லென்த்தும் கம்மியாக, வண்டி திரும்பவே மாட்டேங்குது. சுராஜ் மாதிரி ஓட்ட முடியல. யூடியூபே அதுதான் ப்ரோ. டிரைவர் என்ன வீடியோ எடுக்கிறேன்னு கேட்குறாப்புல. அப்புறம் யூடியூபுக்கு நான் சரி எடு அப்படிங்க பாருங்க. அதை பார்த்தாவே தெரியும். இப்படி கலப்பையே ஃபுல்லாக தூக்குனா சல்லுன்னு திரும்புது. கலப்பை கொஞ்சோண்டு இதாக இருந்து நாங்களும் ஃபுல்லாகவே அந்த இது டயரில் உரசாத அளவுக்கு லூஸ் பண்ணி விட்டோம். ஆனாலும் இப்படி பண்ணுது. ஜாண்டி ரோட்டர் நண்பர்கள் இது என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் பெரிய டயர் வண்டி அப்படின்னு தெரிஞ்சால் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன டயர் வண்டி ஓட்டி பார்த்தேன், அண்ணமுட்டுது. அது நல்லா இருக்குது, திரும்புறது ஓரளவுக்கு. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெரிய டயர் இருக்கிறதுக்கும் இதிலே வேறு டயர் போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 4 பட்டன் வர மாதிரி டயர் போட்டிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். குட்டியர் டயரு இதை போட்டிருக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த 3 இதில் ஒரே 3 கட்டை வரும்ல, அந்த டயர் போட்டிருந்தோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தலைவர் பார்த்தீங்கன்னா வித்த காட்டுறாப்புல. ஓகே ப்ரோ, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ, முன்னாடி ஒரு சால் வந்து ஓட்டி போட்டாங்களாட்டு இருக்குது. அப்புறமா தான் வேச்சு ஓட்டுறாங்க. அந்த வெயிலெல்லாம் வேச்சு அப்படியே 2 சால் 2 எழுப்பு இழுத்துட்டு தினம் மழை பெய்யுது ப்ரோ. பிசுன்னு மழை வந்துடுது. அப்படி இன்றைக்கி தான் பார்த்தோம், கொஞ்சம் ஈரம் நல்லாவே இருந்தது. அவ்வளோதான். அடுத்த கட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே அப்பாவுக்கு போய் உளுந்தள்ளி கொடுத்துட்டு வந்துடுறோம் ப்ரோ. நல்லா பொழிஞ்சு தள்ளி ஓட்டிட்டு இருக்காரு. எல்லாம் விக்னேஸ்வரன் யாருன்னு கேட்டிங்களா? இவர் தான் நம்ம புது டிரைவர். வந்தன்னைக்கே சிறப்பான சம்பவம். ஏன்னா வந்தன்னைக்கே சிறப்பான சம்பவங்கிற காடு விட்டா மாட்டுது. காடு வந்தன்னைக்கே சிறப்பான சம்பவம் பண்ணதுங்கிறேன். பூரா கொழிஞ்சு காடு கீழே. நம்ம தான் எப்பவுமே நம்ம தான். ஏரி மண் ஓட்டையில நம்ம வீடியோ எடுத்து போட்டுருந்தோம்னா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். அதான் எடுத்து போடக்கூடாதுன்ட்டாங்களே, போட்டிருந்தவரையும் டெலிட் பண்ணி வச்சிட்டாங்களே. மோகமாமா எடுத்து போட்டார்ல, அதான் நான் முன்னாடி ஜாண்டியில் போனேன். நீங்கள் முன்னாடி பைசான் பையில் அவர் வண்டியில் வந்தீங்களே, அது
ஷார்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. வீடியோலாம் மண்ணால் வீடியோ அதெல்லாம் கிடையாது. நாம் பண்ணலாம் அந்த வீடியோவில் எல்லாம் டெலிட் ஆகிடுச்சான். வச்சிருக்காராம், லாக் பண்ணி வச்சிருக்கிறாராம் தலைவர். எடுத்து விட்றனாரு, ஒரு நாளைக்கு போட்டு வர்றாரு. அதெல்லாம் போட்டால் பிச்சுக்கிட்டு போவோம் வியூஸு. எல்லாத்துக்கோசரம் தான் வெயிட்டிங்கு. ஏன்னா ஏரி மண் ஓட்டினாங்கல்ல, அதில் பாதி பேர் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நம்ம மாதிரி எல்ஐஸ் பசங்க ஓட்டினது அத்தனையுமே சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஏது இது என்னது? அவரது மோகன் டிராக்டர் லைஃப்னு இருக்கும். இது என் சேனலு. அவரு தாங்க சப்ஸ்கிரைபர்ஸ், என்னதாங்க சப்ஸ்கிரைபர்ஸ். என்னதானே 480 என்னமோ தான் இருக்குது. அவரது 49.6Kவா 49.8Kவா இருக்குது. பூரா பொழிஞ்சு நரிப்பயிர் எல்லாம் மாட்டி மாட்டி கலப்பையில் மாட்டி மாட்டி ஓரளவுக்கு இது நீட்டாக எடுத்து விட்டாரு. நான் போயிட்டு வந்தாட்டி எல்லாம் ஓட்டி போட்டாரு. நீட்டாக தான் ஓட்டி இருக்கிறாரு. இதை இந்த அளவுக்கு ஓட்டுறதே பெரிய விஷயம். நானாக இருந்தால் வண்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். இது என்னன்னா ப்ரோ, பெரிய பிரச்சனை என்னன்னா டயர் வந்து கட்டர் பாருக்கோசரம் அந்த பெரிய டயர் போட்டதுக்கு அதுக்கு வண்டி இழுத்துக்கிட்டே போகுது. வண்டி பிரேக் அடிச்சாதான் திரும்பவே செய்யுது. நான் இந்த அளவுக்கு பிளே வச்சிருக்கோம். கலப்பையில் சைடில் சங்கிலி வந்து இந்த அளவுக்கு பிளே வச்சுமே இந்த அளவுக்கு எல்லாம் இழுத்துட்டு போகுது. அப்புறம் என்ன பண்ணுறது? இது விட்டா வண்டி இல்லை. 3 சுராஜ், இது ஒன்று. அப்புறம் இதுலேயும் சீசன் அப்பெல்லாம் அதில் ஓட்டி தான் ஆகணும். அப்புறம் அப்படியே இன்னுமே இவர் எந்த வண்டி இவர் தான் ஓட்டுவாப்புல. கலப்பைக்கெல்லாம் இந்த வண்டி லோடு பிடிச்ச அளவுக்கு போகும் ப்ரோ. மேக்ஸிமம் ஒரு 4 போகும். 4-4.25 போயிடும். மினிமம் ஒரு 3.25 தொடுறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான் சிடி. ஏன் ரொம்ப கிட்ட இருக்குதா? சிடி தூக்கி வச்சிருக்குதுண்ணா. கீழே சேனல் கொடுத்து கொஞ்சம் ஹைட்டாக வச்சிருக்கோம். இல்லை புலிக்குள்ள உட்காந்து இருக்கிற மாதிரியே இருக்கும். அது அப்படி இருக்கும். போயிட்டு ஸ்டேரிங்குள்ள கால் மாட்டிக்கும். பெரிய தலைவலி. இந்த அப்படி இருக்கையில பார்த்தோம். 2 பாஸ் சேனலில் கொடுத்து சரவணம் பட்டறையில் கொடுத்து மேலே தூக்கி போட்டு விட்டோம். ஒரு 3 இன்ச்சு ஹைட்டாக இருக்கும். இப்போ பார்க்கவே சுராஜ் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆத்து டப்பு சதர் டப்பு அதான் போடுறதான். கழட்டிட்டு இந்த சீசன் வெளியில் போயிட்டு வந்த வாட்டி புது வண்டிக்கு இதுக்கு ஒட்டுக்கா போட்டுறது. அப்படி நீட்டாக போட்டு கலர் லைட்லாம் வச்சோம்னா வண்டி பார்க்க அப்புறம் இருக்கும். அடுத்து பில்லாரம் கொம்பு வச்சு விட்டுடலாம். முன்னாடி 2 கொம்பு. மான் கொம்பா? காட்டுக்கு போலாமா? சத்தியமங்கலமா? குளிச்சு உள்ள தூக்கி போட்டுற போறாங்க. மான் கொம்புலேயே லைட் சைடு அடி நீ எப்படி? அடுத்த என்ன நியான் லைட் வேலைலாம் இருக்கு ப்ரோ. அதெல்லாம் வண்டிக்கு வேலை இருக்கிறதுனால அப்படி பெண்டிங்லேயே இருக்குது. ஆனால் ஒரு வண்டிக்கு கூட முழுசாக முடிக்கல நியான் லைட் வேலை. எல்லாம் கட் பண்ணி வச்சுறாங்க. வீட்டில் அப்படியே இருக்குது. பத்திரமா தூங்குது வீட்டில். எல்லாம் பொறுமையாக இருக்க வேண்டியது. இந்த ஃபேனுக்கானலாம் நீட்டாக டைட் பண்ணி விட்டு ஓடும்.
பக்கம் வண்டி திரும்பும். இப்படி திரும்பணும்னு வச்சுக்கிங்க, இப்படி டயர் திரும்புதுன்னா அந்த பக்கம் வண்டி இழுத்துட்டு போயிடும். இந்தாண்டு இழுக்குதுன்னா நேரம் போவோம். 2 வீல் டிரைவ் காட்டி இதுலேயுமே அடுத்த டைம் வேறு பட்டன் போட்டுருணும். அந்த 3 கட்ட வரும்ல. ஆமாம் ஆமாம், அந்த பட்டன் போட்டோம்னா நல்லா திரும்பும். எக்ஸ்டிக்கு இருக்குதுல்ல நம்ம எக்ஸ்டிக்கு, அந்த பட்டன் போட்டு. ஓகே ப்ரோ, அவ்வளோதான். இந்த வெயில் ஓட்டி அடுத்த வெயில் இதான் கடைசி வெயில். இதில் கூட ஏதோ பரவாயில்லையாட்டு இருக்குது. இது கூட அந்த வெயில் கம்பேர் பண்ணி இது எவ்வளோ பரவாயில்ல. இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா ஹை பஸ்ஸில் ஓடிட்டு மழை வர மாதிரி ஆகி போச்சு. அப்புறம் எங்கள் அப்பா போட்டு தாளிச்சு எடுத்து கொடுவாரு மழை வந்ததுன்னா எங்களை. அதனால பிளேட்டில் ஓட்டுறதுனால நம்ம மூலையில் எடுத்து போடல. இல்லை மாட்டை கட்டி பேசாங்க. அப்பயுமே இன்னும் கொஞ்சம் கடை என்ன பிளேடா எங்கள் அப்பாவே ஓட்டி விட்டாரு. அப்படியே ஒரு கையிலையும் ஓட்டி விட்டாரு. அப்பயுமே இந்த கையில் போட்டு திருப்பினாரு. அப்புறம் என்ன பண்ணுறது, ஆள் இல்லை, இழுத்து விடணும். பின்னாடி எல்லாம் ஃபுல்லாக போட்டி ஃபுல்லாக கட்டிக்கிச்சு. வண்டியை ஓட்டுவோம் நாங்கள் ஓட்டிக்கிட்டு. இப்போ அவங்களால இழுத்து விட முடியல. அம்மாவோ காட்டுக்கு வேலைக்கு வர அந்த அக்காவால் ஒன்றும் முடியல. ஓட்டி என்ன கட்டு கட்டுங்க அப்படி இருக்கேப்பா. நீதாம்ல டிரைவரு, உங்க வச்சுதாம அந்த வண்டி ஓட்ட. அதெல்லாம் நான் போடுற காரு தான். இந்த சைடு எடுத்துக்கிட்டோம்னா தான் இந்த சுற்று வட்டாரம் காடு பூராமே இந்த பிட்டு பிட்டே இருக்கிறதால நம்ம வண்டி தான் ஓட்டும். ஒரு நாளைக்கு வந்ததுன்னா ஒரு வண்டி பொழுதாயிரும். இந்த பக்கம் வந்ததுன்னா அளவுக்கே ஒரு பொழுதாயிரும். ஒவ்வொரு ஏரியாவும் அப்படிதான். ராமாரம் போயிடுச்சுன்னா ஒரு பொழுது. இது 4 ரோடு போயிடுவேன். 4 ரோட்டில் தான் கொஞ்சம் சரளம் பண்ணேன். வண்டி லோடு பிடிக்காம போவோம். அதெல்லாம் செம்மண் வருன்னு கத்துவோம். அங்கே வண்டி லோடு பிடிக்காம போவோம். ஐபஸ் போட்டு இல்லை வேறலாம் அங்கே எதுவும் இல்லை. வடிவேலு சொல்கிற மாதிரி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இவரு கூட இருந்தால் டைம் போடுறதே தெரியாது ப்ரோ. காமெடி பண்ணிட்டே இருப்பார். ஏதோ ஒன்று காமெடின்னு இல்லை, யாரையும் ஒருத்தர் பிடிச்சி கலாய்ச்சி விட்டுருவாரு. மோகமாமா வீடியோ போட்டதுக்கப்புறம் பாருங்க, அந்த மஹேந்திரா 575 DI XP+ ஓட்டின டிரைவர் இவர் தான். அது இவர் தான். மவராசன் தான் அவரு. இவர் தான் அவரு. அந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கூட இந்த வண்டி முன்னாடி போவோம், பின்னாடி ஏதாவது இவர் வருவார். அது யாருன்னு இவரே கண்டுபிடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகி போச்சு. 10 நாளைக்கு அப்புறம் தான் கேட்குறாப்புல என்கிட்ட, தம்பி அது நான் தான் நாட்டுருக்குது அப்படின்னு. எங்கள் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே தான் ப்ரோ. இதெல்லாம் கல் ஏதோ வெங்கத்தள்ளி காடு தான். டயர் அடி விழுவாமல் டயர் ஓட்டி சரித்திரமே கிடையாது. அந்தாண்ட டயர் வெடிச்சிருச்சு ப்ரோ. ஒரு இது போட்டிருக்கு பாருங்க, பேட்ச் போட்டு கட்டர் வச்சுருக்கோம். கட்டர் பாரு வெளில போகல. புது டயர் இந்த வண்டி ஃப்ரண்ட் டயரு. பெரிய டயர் போடலாம். எந்த பெரிய டயரு? அந்த 2 வீல் டிரைவ்ல பெரிய டயராக போடுவாங்களே, ஹார்வெஸ்டர் மாதிரி. ஆமாம், 2 வீல் டிரைவுக்கேவா? 4 வீல் டிரைவா? அதான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அதான் அப்படி போட்டுடலாமா? இந்த
ஹார்வெஸ்டருக்கு வரும்ல அந்த மாதிரி டயர் தானே, பேக் டயர் இந்த சின்ன டயர் கொஞ்சம் ஹைட்டாக வருமே.